سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم عن الصلاة: من حافظ عليها كانت له نورا وبرهانا ونجاة يوم القيامة، ومن لم يحافظ عليها لم يكن له نور ولا برهان ولا نجاة، وكان يوم القيامة مع فرعون وهامان وأبي بن خلف، وكما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்து சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, 13வது அத்தியாயம் 28வது வசனம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தியானத்தை பற்றி சொல்லுகிறான். திக்ர் என்பதாக சொல்லுவோம். அலா பி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக, அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக, தியானம் செய்வதன் மூலமாக மக்களை அறிந்து கொள்ளுங்கள். அதை கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும், நிம்மதி பெறும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அமைதி என்பது அனைவரும் விரும்பக்கூடிய ஒன்று. மன நிம்மதி என்பது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய, தேடக்கூடிய ஒன்று. ஆனால் அது எல்லாருக்கும் எப்பொழுதும் கிடைப்பதில்லை. மனிதனுடைய அறிவு வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி, திறமை வளர்ச்சி, நவீன ரீதியாக பல அரிய கண்டுபிடிப்புகள், இவைகளெல்லாம் எங்கேயோ போய் நிற்கிறது. உலகமே இருண்ட கண்டமாக இருந்தது. இருட்டு மண்டி போய் கிடந்தது. அந்த இருட்டை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை மனிதன் கண்டுபிடித்தான். அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் ஏராளமான வளர்ச்சி. சந்திர மண்டலத்திலே கால் வைத்தது, செவ்வாய் கிரகம், கம்ப்யூட்டர், ரோபோட், இன்டர்நெட் என்பதாகவெல்லாம் அரிய பல பல நவீன சாதனங்களும் கண்டுபிடிப்புகளும் மனிதனுடைய திறமையினுடைய உச்சத்தை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அபாரமான ஆற்றலை பெற்ற மனிதனால் அமைதியை பெற முடிகிறதா? நிம்மதியை அது எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடிகிறதா என்று சொன்னால் அதில் மட்டும்தான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறான். அவனுடைய திறமையெல்லாம், அவனுடைய அறிவு வளர்ச்சியெல்லாம் நினைத்த நேரத்தில் எப்பொழுதும் நிம்மதியை கொண்டு வர முடியுமா, அமைதியை கொண்டு வர முடியுமா என்று சொன்னால் அது அவனுடைய கையில் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறான். அமைதி இல்லை, நிம்மதி இல்லை என்பது நிறைய பேர்களிடத்தில், அனைவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, வயல்வரப்பில் இருந்தாலும் சரி, பெரும் நகரங்களில் வாழ்ந்தாலும் சரி, சாதி மத பேதமின்றி, எந்த நாடு வித்தியாசமின்றி எல்லா இடங்களிலுமே பரபரப்பாக தேடப்படக்கூடிய ஒன்று நிம்மதி என்பது, மன அமைதி என்பது. அமைதியை தேடி போறாங்க, நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு அல்லோலகப்படுறாங்க. எங்கே கிடைக்குது, எங்கே இருக்குது? காட்டுக்கு போயிடுவோம், அங்கே அமைதி கிடைக்கும் அப்படின்னு போகலான்னு பார்த்தா மிருகங்களுடைய பயம், விஷ ஜந்துகளுடைய பயம், அந்த பயம் அமைதியை குலைக்குது.
கடலோர பகுதிகளில் போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா அங்கே சுனாமி பயம். சரி, நகர மையங்கள்ல வந்து வாழ்வோம் அப்படின்னு சொன்னா ஆங்காங்கே சத்தம், டிராபிக் ஜாமு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, இதனால டென்ஷன், ஆகையினால அங்கேயும் நிம்மதி இல்லை. கிராமங்களுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா சாதி சண்டை, சாதி வரி, எந்த நேரத்தில் யாரு எங்கே எப்போ வீச்சருவாளை தூக்குவான்னு தெரியாது. அதனால இப்ப கிராமங்கள்லையும் ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் இல்லாம போச்சு. சரி, பூலோகத்தையே விட்டுவிட்டு விண்வெளிக்கு போயிடலான்னு பார்த்தா வல்லரசுகளுடைய போட்டா போட்டியில ஏவுகணைகளுடைய பயம். எல்லாத்திலையும் பொய்ப்பிச்சு போய் ஏமாற்றம் அடைந்து விரக்தியா வீட்டுக்கு வந்தா வீட்டில் இருக்கக்கூடிய இல்லால் மனைவி அது இல்லை இது இல்லை, அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு அதுடைய தொல்லை. இப்படி எங்கு பார்த்தாலும் இவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று பொய்ப்பித்து போகக்கூடிய ஒரு சூழலில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான், என்னை நினைவு கூர்ந்தால் உனக்கு எது வேணுமோ அது கிடைக்கும் அப்படிங்கிற. அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது, அமைதி அடைகிறது என்பதாக சொல்றோம். ஆனா மனுஷன் எந்த திக்குல போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது இல்லாத இடத்துல போய் தேடிக்கிட்டு இருக்கிறான். அமைதி எங்கே இல்லையோ, நிம்மதி எங்கே இல்லையோ அங்கே இருப்பதாக நினைத்து தேடிக்கொண்டு வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறான், வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறான். இதான் மனிதனுடைய செயல்பாடுகள். அவன் நினைக்கிறான் இனிமேலும் என்னால முடியாதுப்பா, நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு தூக்குல தொங்கிடுவான். தவறு தானே? அவன் எடுத்த முடிவு 100க்கு 100 தவறானது. தூக்கிலே தொங்கக்கூடிய ஒரு முடிவு அல்லது மதுவிலே மயக்கம், அதுல நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும் எல்லாரும் சொல்றாங்கன்னு அவனும் சொல்லுவான். பார்த்தா ரொம்ப மனசுக்கு பாரமா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி மதுவினுடைய மயக்கத்துல கிடப்பான், அல்லது மாதுவனுடைய மயக்கத்துல மந்திரத்துல கிடப்பான், அல்லது புகைப்பழக்கத்துல அதிகமான எப்பொழுதும் உள்ள எண்ணிக்கையை விட அதிகமான அளவில் பயன்படுத்தி கொண்டு அதுல நிம்மதி கிடைக்கிறதாக நினைச்சுக்கிடுவான். இரவு நேர கிளப்புகள், பார்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இவைகளில் எல்லாம் நிம்மதி இருப்பதாக, அமைதி இருப்பதாக நினைச்சுக்கிட்டு அதுல போய் காசு நேரம் எல்லாத்தையும் வீணடிச்சுக்கிட்டு கிடப்பான். இப்ப எதுல இல்லையோ அங்கே இருப்பதாக நினைத்து கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்விடத்துல அவனுடைய வசனத்தின் மூலமாக எங்கே இருக்கிறது என்பதாக அடையாளம் சொல்லப்பட்டு விட்டது. அதன் மீதான ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால பல இடங்கள்ல சீரழிந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய சொல்லின் மீது நம்பிக்கை இருக்குமே ஆனால் அதன்பால் தன்னுடைய முயற்சிகளை முடுக்கி விடுவான். நம்பிக்கை தான் மெயின் கேட்டு. கேட்டுக்குள்ள நுழையாம, என்ட்ரன்ஸ்ல நுழையாம உள்ள வர முடியாது. அந்த நம்பிக்கை என்பது இல்லாத காரணத்தினாலே அவனுடைய வாழ்க்கை அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் யார் சொல்றதையெல்லாம் மனுஷன் நம்பிடுறான். எல்லாரையும் படைச்ச இறைவன் சொல்றதை மட்டும் நம்ப மாட்டேங்கிறான். விஞ்ஞானிகள் சொன்னா உடனே நம்பிடுவான் மனுஷன். இத்தனைக்கும் காலத்துக்கு தகுந்த மாதிரி விஞ்ஞானி தன்னுடைய ஆராய்ச்சியை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். நேற்று ஒன்று சொல்லுவான், இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், போன வருஷம் ஒன்று சொல்லுவான், இந்த வருஷம் சொல்லுவான். கொஞ்ச நாளைக்கு காப்பி இருதயத்துக்கு நல்லதும்பா, அப்புறம் இருதயத்துக்கு நல்லது இல்லைம்பா. டீ எவ்வளவு வேண்டாலும் குடிக்கலாம்பா, அப்புறம் டீயே குடிக்காதீங்கம்பா. ஒரு நிலையில்லாத பேச்சு, ஆனாலும் அதை நம்புறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அதே போல மருத்துவர், அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், உங்க வாழ்க்கையில நீங்க இப்படித்தான் இன்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கிறணும், இதை விட்டுறணும், உடனே அப்படியே ஈமான் பண்றது, அவ்வளவு நம்பிக்கை. மனோ தத்துவ டாக்டர் அவர் சொல்லிட்டாருன்னா போதும், உடனே வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் குதிக்கிறது. சொல்லிட்டாரு, இப்படி இருக்க சொன்னாரு, அப்படியே ரொம்ப பவ்யமா உட்காந்து எல்லாரும் தான். ஒரு விஞ்ஞானியினுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மருத்துவருடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மனோ தத்துவ நிபுணனுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் அந்த ஆற்றலை கொடுத்தானே ஆற்றல் மிக்கவன். அவன் சில செய்திகளை
தன் திருவேதத்தின் மூலமாக இறக்கி வைத்த வேதாந்தத்தின் மூலமாக சொல்லுகிறான். அதுல மட்டும் மனுஷனுக்கு நம்பிக்கை. இதுதான் உலக நியதியாக இருக்கிறது. எல்லா ஆற்றலுக்கும் மேல ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. பேராற்றல் உடையவன். ஹதீஸ்களின் வாயிலாக, குர்ஆனின் வாயிலாக, சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் வாயிலாக, நபிமார்கள் தீர்க்கதரிசிகளுடைய வாயிலாக எத்தனையோ பல அரிய செய்திகளை மனித வாழ்க்கைக்கு தேவையானதை பூரா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், எடுத்து காட்டுறான். அதன் மீது மட்டும் ஊறுகா மாதிரி தான் நம்பிக்கை வருது. தொட்டுக்க தொடச்சிக்க அப்படின்னு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மண் குடிசை, ஒரு சாதாரண ஒரு குடிசை, எளிமையான ஒரு குடிசை. இது யாருடைய வீடு என்பதாக கேட்கப்பட்டுச்சு. இது ஒரு எழுத்தாளருடைய வீடு என்பதாக சொல்லப்படுது. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா பெரிய ஒரு மாளிகை, மிகப்பெரிய ஒரு மாட மாளிகை, கண்கவரக்கூடிய மாளிகை. இது யாருடைய வீடு என்பதாக கேட்கப்பட்ட உடனே அவர் சொன்னாரு, இது பேச்சாளருடைய வீடு அப்படி. ஒரு எழுத்தாளருடைய வீடு குடிசையா இருக்குது, பேச்சாளருடைய வீடு மாட மாளிகையா இருக்குது. அந்த ரெண்டையும் யாருடைய வீடு என்பதாக சொன்னார்ல, அவர் சொன்னாரு, இவர் எழுதி கொடுத்ததான் அவர் பேசினாரு அப்படி. இவர் எழுதி கொடுத்ததான் அவர் பேசினாரு. அவர் வீடு மாளிகையா இருக்குது, இவருடைய வீடு குடிசையா இருக்கு. இதே மாதிரி நிலைமை தான் நம்முடைய தாறுமாறான நம்பிக்கை. இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. வியாபாரத்தை நம்புறோம், வருமானத்தை நம்புறோம், சேமிப்பை நம்புறோம், சொத்துக்களை நம்புறோம், மனைவியை நம்புறோம், பிள்ளைகளை நம்புறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விஞ்ஞானியினுடைய கருத்தை நம்புறோம், அரசாங்கத்தை நம்புறோம், எதையெல்லாம் நம்புறோம். எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடிய பேராட்சியாளர் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்புறதுல மட்டும் வீக்கா இருக்கு, பலகீனமாக இருக்கு. இவர்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல் அவன் தானே கொடுத்தான். அவன் மீதான நம்பிக்கை மட்டும் நமக்கு சிதிலமடைந்து போய் கிடக்கு. அதனால ஏற்பட்ட விளைவுகள் நிம்மதியை தொலைத்து விட்டு இருக்கிறோம். அமைதி இருக்கும் இடம் தெரியாமல், அட்ரஸ் தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு முகவரியை தருகிறான். நீங்கள் தேடி அலையக்கூடிய அந்த நிம்மதி என்னை நினைவு கூறுவதன் மூலமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, சிறந்த வாழ்வு எது அப்படின்னு. அஹ்மது ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சொல்றாங்க, யாருடைய நாவு மரணத்தினுடைய சமயத்துல, உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயத்துல அல்லாஹ்வுடைய திக்ரிலே நனைந்திருக்குமோ, அவருடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரால் அசைந்து கொண்டிருக்குமோ, அந்த நிலையில உலகத்தை விட்டு அவர் பிரிஞ்சாருன்னா அவருடைய வாழ்வு சிறந்த வாழ்வு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ரினுடைய அவசியத்தை சொன்னார். வாழ்க்கை முழுவதும் நாம் செய்யக்கூடிய ஒன்றுதான் மரணத்தினுடைய இறுதியில ஏற்படும் என்பதை இங்கே அழகாக எடுத்துக்காட்டி சொல்லுகிறார். இன்னொரு ஹதீஸ் வருகிறது தபரானியில. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், சொர்க்கவாசிகளுக்கு கவலை இருக்குமா? சொர்க்கத்துல சுவனத்துல பிரவேசிக்கக்கூடிய சொர்க்கவாசிகளுக்கு ஏதாவது கவலை இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கவலைப்படுவாங்க. என்ன கவலை? உலகத்துல வாழக்கூடிய காலத்துல திக்ரு செய்யாம நேரங்கள் கழிஞ்சிச்சு பாருங்க, அந்த நேரங்களை நினைச்சு கவலைப்படுவாங்க. அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவர்கள், இபாதத்தை புரிந்தவர்கள், அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்தக்கூடிய ரீதியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவர்கள், அதனால தான் சொர்க்கம் கிடைச்சிருக்குது. இருந்தாலும் அதுல கொஞ்சம் நஞ்ச நேரங்கள் விடுபட்டு போயிருக்கு பாருங்க. திக்ரு செய்யப்படாத தன்னுடைய வாழ்க்கையினுடைய நேரங்களை நினைத்து வருந்துவார்கள், கவலைப்படுவார்கள். சொர்க்கவாசிகளுக்கு இருக்கிற ஒரே கவலை இது. அந்த அளவுக்கு திக்ரு என்பது உள்ளத்தாலும் நாவாலும் அவ்வளவு பெரிய ஒரு விமோசனத்தை தரக்கூடிய ஒன்றாக, இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக, வரவேற்கத்தக்க ஒன்றாக, வெகுமதிகளை வாரி வாரி தரக்கூடிய ஒன்றாக, தரப்படக்கூடிய ஒன்றாக திக்ரை இஸ்லாம் பார்க்கிறது. அல்லாஹ் எத்தனையோ வசனங்கள்ல திக்ரை பத்தி சொல்றோம். 4வது அத்தியாயம் 103வது வசனத்தில் சொல்றான், ஃபைதா கலைத்துமுஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால் ஃபதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்கள்.
கியாமம் நின்ற நிலையிலும், அமர்ந்த நிலையிலும், வஅலா ஜுனூபிக்கும் படுத்த நிலையிலும், எல்லா நிலைகளிலும். சில இருப்புகள் சில நிலைகளை ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு அல்லாஹ் வளைச்சு வளைச்சு சொல்றான் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட திக்ரை விட்டு மறந்து இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரலாம். திக்ருடைய விஷயத்துல பாராமுகமாக இருக்கிறாதீங்க, பொடுபோக்காக இருக்கிறாதீங்க அப்படிங்கிறதுனாலதான் இவ்வளவு வளைச்சு வளைச்சு சொல்றான். நின்ற நிலையிலும், உட்கார்ந்த நிலையிலும், படுத்த நிலையிலும். அவன் தொழுகை வரை முடிச்சுட்டாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுங்கிறது தொழுகையில மட்டும்தான் அப்படின்னு முடிச்சு போட்டுறாதீங்க. குறுகிய சிந்தனையோட இருக்காதீங்க. அந்த தொழுகையில கூட அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு இருக்கிறது இல்லை, அது பெரிய பலகீனம். அப்படியே அல்லாஹ்வுடைய நினைவோட தொழுகையை நிறைவு செய்தாலும் கூட அதுக்கு பிறகு தொடர்ந்து நிற்கிறது. அல்லாஹ்வை ஞாபகம் கொள்வது, அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருப்பது என்பது தொழுகைக்கு வெளியிலேயும் நம்முடைய வாழ்க்கையில ஊடுருவணுங்கிறார். அதுதான் இந்த ஆயத்தை சொல்லுகிறது. இன்னொரு ஆயத்து 24வது அத்தியாயம் 37வது வசனத்துல ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சஹாபாக்களுடைய மாட்சிமை தாங்கிய அந்த அருமையான வாழ்க்கையை பாராட்டி பேசுகிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ வியாபாரமோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் லா துல்ஹீஹிம் அவர்களை பாராமுகமாக ஆக்கிவிடார். அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் திக்ருடைய விஷயத்திலே அவர்களை அசட்டையாக இருக்க விடாது. வியாபாரம் திக்ரு. வியாபாரத்தினுடைய சமயத்தில் கூட திக்ரு அவசியம். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற திக்ருங்கிறது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை முடிஞ்சு வச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வியாபாரத்தையும் திக்ராக ஆக்கணும். எப்படி? நேர்மையா பண்ணணும். அல்லாஹ்வுடைய திக்ரு இல்லாதவர், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாதவர் வியாபாரத்தை நேர்மையா பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கிறதுனால தானே ஹலாலான முறையில வியாபாரம் பண்ணணும், ஆகமான முறையில வியாபாரம் பண்ணணும், முறையாக வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனையோட நினைவோட தன்னுடைய வியாபாரத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் செய்கைகளை முறைகளை அமைத்துக் கொள்கிறார் பாருங்க. அதான் திக்ரு. வியாபாரத்தை அப்படியே திக்ராக மாத்தணும். குடும்பத்தினுடைய நாம் பேணக்கூடிய முறைகளை அப்படியே திக்ராக மாத்தணும். இன்னொரு ஆயத்துல எல்லாம் சொல்றோம், 63வது அத்தியாயம் 9வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளும் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து சுகங்களும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டு உங்களை வீணாக்கி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். குழந்தைகளை காரணமா காட்டி, வருமான வியாபாரங்களை காரணமா காட்டி திக்ரை கை விட்டுறாதீங்க. திக்ரை விட்டும் அது உங்களை வீணாக்கி விட வேண்டாம். அப்போ குழந்தைகளை முறையா வளர்த்தா அது திக்ரு, சொத்துக்களை முறையா சேர்த்தா அது திக்ரு, வருமானங்களை முறையா ஈட்டினா அது திக்ரு. திக்ரு இல்ல முறை தவறிய வருமானமாகத்தான் இருக்கும், முறை தவறி சேர்ந்த ஒரு சொத்தாகத்தான் இருக்கும், முறை தவறி வளர்ந்த ஒரு குழந்தையாகத்தான் அது பெரியவனாக ஆகும். அப்பா பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ரு இல்ல, பணங்காசுகளை சேர்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ரு இல்லை, இப்படித்தான் ரிசல்ட் வரும். இப்படி ஆக்கிவிட வேண்டாம். அது உங்களை வீணாக்கிடும், உங்களுடைய வாழ்க்கையை வெளுத்து போக செய்துவிடும், வெறுமையாக்கிவிடும், வறட்சியாக்கிவிடும், வறண்டு போக செய்துவிடும். சுருக்கமா சொன்னா வீணாக்கிவிட வேண்டும். அந்த ஒரு நிலையில தான் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை என்பதான ஒரு புலம்பலை வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. தொழுகையினுடைய நோக்கமே திக்ரை கொண்டு வர்றதுக்குத்தான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய மானக்கேடான விஷயங்களை தடுக்கிறது. வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திக்ரு தான் மிகப்பெரியது, மகத்தானது. 29வது அத்தியாயம் 45வது வசனத்துல சொல்றோம். தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினதே மனிதனுடைய சிந்தனையில அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு வர்றதுக்கு தான், அதற்கான பயிற்சி தான். தொழுகை கடமையாக்கியதனுடைய நோக்கமும் திக்ரு தான். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட வசனங்களுக்கு சொந்தக்காரர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு தொழுகையோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு நாமே எடை போட்டு பார்க்க வேண்டும். அப்புறம் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை,
வாழ்க்கையே பொய்ப்பிச்சு போச்சு அப்படின்னு விரக்தியா பேசுறதுல என்ன ஒரு தீர்வு காண முடியும்? என்னத்தை பெற்றுவிட முடியும்? உள்ளத்துக்கு திக்ரு ரொம்ப அவசியம். அதற்கான பயிற்சி தான் நாவல செய்யக்கூடிய திக்ரு. நாவல முதல்ல வரணும், அப்பதான் உள்ளத்துக்கு போகும். நாவலையே வரல, உள்ளத்துல எப்படி வரும்? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தண்ணீரை விட்டும் அகற்றிய மீன் எப்படி உயிர் வாழ முடியாது, துடிதுடிக்குமோ, அதே போல திக்ரை விட்டும் கலண்டு விட்ட உள்ளம் அது வறண்டு போய்விடும், உயிர் வாழாது என்பதாக சொல்றாங்க. ஆன்மாவுக்கு உயிர் இல்லை, உள்ளம் செத்து போச்சு, உள்ளம் கருமையாகி போச்சு. ஏதோ ஒரு வாழ்க்கை பிறந்துட்டமேனு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இதுக்கு பேர் வாழ்க்கையா? அது வாழ்க்கையே இல்லை என்பதாக சொல்றாங்க இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி. வறண்டு போன உள்ளத்தோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில ஒரு உயிர் இருக்க வேணாமா? ஏதோ உடல் உறுப்புகளுடைய அசைவுகள் இருந்தா போதுமா? மூச்சு வாங்கினா போதுமா? ஒரு உயிரோட்டம் இருக்கணும் இல்லையா ஆன்மாவுக்கு? விக்ரி இல்லாத உள்ளம் உயிரோட்டம் இல்லாத உள்ளம் என்பதாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார். அவரவர்களுடைய பார்வையில மற்றவங்களை என்ன நினைச்சுக்கிறது? அவருக்கு என்னங்க நிம்மதியா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, அவருக்கு எந்த கவலையும் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுமே மற்றவர்களை பார்த்து இப்படித்தான் ஏங்குறது. உள்ள போய் பார்த்தாவில தெரியும் அவர் என்ன நிலையில இருக்கிறார்கள். எல்லோருமே மற்றவர்களை பற்றி இப்படித்தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு எந்த கவலை இல்லை, நிம்மதியா இருக்கிறார். அவர் எந்தெந்த விஷயத்துல நிம்மதியை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னு அது அவருக்கு தான் தெரியும். இதான் உண்மை. சில பேர் சொல்லுவாங்க, நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையினுடைய ஓரத்துல விளிம்புல போய் நின்றுகிட்டு விரக்தியா பேசுவாங்க, நான் ஒரு நடைப்பிணம், என் வாழ்க்கை ஒரு நடைப்பிணமாக ஆகி போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வை நினைவு கூர்பவன், திக்ர் செய்பவன், அவன் உயிர் உள்ளவன். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லையோ அந்த உள்ளம் உயிரற்ற பிணத்திற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அதை ஒரு வாழ்க்கையாக, அதை ஒரு உயிர் வாழ்வாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கல, அங்கீகரிப்பு தரல. அவர் நினைச்சுக்கிற வேண்டியதுதான், நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நபியினுடைய தரப்புல இருந்து சான்றிதழ் வழங்கப்படல, நீ வாழ்றது ஒரு வாழ்க்கையே இல்லையப்பா. அல்லாஹ்வுடைய சிந்தனை கலண்டு விட்ட உள்ளமும் ஒரு உள்ளமா? அப்படி ஒரு இதயம் நமக்கு வேண்டுமா என்ற ஒரு வினா தொடுக்கப்படுகிறது இந்த ஹதீஸின் மூலமாக. வணக்க வழிபாடுகள் குறித்த நேரத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. இஸ்லாத்தில் தொழுகை இந்த நேரம், நோன்பு வைக்கிறதா அது இந்த மாசம் என்பதாக ஒரு குறித்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷரத்துக்களோடு இபாதத்துக்கள், வழிபாடுகள் இவைகள் எல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதோட திக்ரு முடிஞ்சு போச்சு என்பது கிடையாது. அப்படியாக நம்ம விளங்க முடியாது. அது அதனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இபாதத்து இன்னென்ன சூழ்நிலைகளோடு ஷரத்துக்களோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் விளங்கணும். அதோட நம்முடைய வேலை முடிஞ்சிருச்சு, இபாதத்து முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படி விளங்கக்கூடாது. தொழுகையா, தொழுதுட்டேன், இப்பதான் தொழுகை முடிச்சுட்டு வந்தேன், இதுக்கு மேல வேற என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. விக்ருங்கிறது தொழுகையோட நோன்போட முடிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. இது வீட்டுக்குள்ள போனாலும், கடைவீதியில போனாலும், வியாபாரத்துக்குள்ள இருந்தாலும், பதவி சுகத்துல இருந்தாலும், ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும், எல்லா நிலைகளிலும் வேண்டும் திக்ர். அந்த திக்ரைத்தான் ஒரு முஃமினிடத்திலே இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அப்படித்தான் விளங்கணும். 33, 34 முடிஞ்சு விடக்கூடிய விஷயம் அல்ல இது திக்ரு. இந்த சோடா உடைச்சு கொண்டு வாப்பா அப்படின்னா சுக்குநூறா உடைச்சு கொண்டு வருவீங்களா? சோடாவை எப்படி உடைக்கணுமோ அப்படி உடைச்சே கொண்டு வரணும். சோடாவை நீங்க தானே உடைக்க சொன்னீங்க, அதான் பாட்டில் அப்படியே உடைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை எப்படி விளங்கணுமோ அப்படித்தான் விளங்கணும், அப்பத்தான் விமோச்சனம். அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகள்ல திக்ர வச்சிருக்கிறோம், வாழ்க்கையில வைக்கல. உதட்டளவில் அசைகிறதோட நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அதை திருத்துகிறது இஸ்லாம். அப்படி அல்ல. ரிஜாலுல்லா துல்ஹிஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லா.
வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கலட்டி விடாது. தொழுகைன்னு வந்துட்டா, பள்ளிவாசல்னு வந்துட்டா, தஸ்பீ மணியை எடுத்துட்டா நான் அல்லாஹ்வுடைய திக்ர்ல உச்சத்துல இருப்பேன், நான் வியாபாரம் வந்துட்டா வியாபாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படிங்கிறது திக்ரா இல்லை என்று மறுக்கிறது இஸ்லாம். எல்லா நபிமார்களும் பலதரப்பட்ட சூழ்நிலைகளையும் திக்ரை மையப்படுத்தியவர்களாகவே வாழ்ந்தார். அதை அல்லாஹ்வே திருமறையில் சொல்லிக்காட்டு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சில சோதனையின் காரணத்தினால மீன் வயிற்றுக்குள்ள போனார். 37வது அத்தியாயம் 134வது வசனம். அல்லாஹ் தஆலா அதை பற்றி குறிப்பிடுகிற போது ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளாமல் இருந்தால், தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅதுன், மறுமை நாள் வரைக்கும் மீன்ல வயிற்றுல தான் இருந்திருப்பாங்க, வெளியே வந்திருக்கவே முடியாது. அவர்களுடைய தஸ்பீஹ் வெளியே கொண்டு வந்தது, ஈடேற்றத்தை தந்தது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் திக்ர் அவர்கள் வெளியே கொண்டு வந்துச்சு. அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையிலே மறைந்திருந்த பொழுது எதிரிகள் இந்த குகையில தான் இருப்பாங்க என்கிற ஒரு அனுமானத்துல பக்கத்துல வந்துவிட்ட பொழுதும் கூட லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அப்ப அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் உங்களுக்கு வருது, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த வாசகத்தை சொல்றாங்க. 9வது அத்தியாயம் 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு நெருக்கடி, அலை கடலென தண்ணீர் திரண்டு வருகிறது, நைல் நதி. இன்னொரு பக்கம் ஃபிரௌனுடைய பட்டாளம், இன்ன மஅய ரப்பி, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்று அல்லாஹ்வை திக்ர் கொள்கிறார், அல்லாஹ்வை நினைவு கொள்கிறார்கள். 26வது அத்தியாயம் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டு. ஆக நபிமார்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையினுடைய பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களிலையும் சூழ்நிலைகளிலையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய உள்ளம் அமைதி வரும், நிம்மதி பெறும் என்பதை பிராக்டிக்கலாக நிரூபித்தார்கள். அதன் மீதான நம்பிக்கை வலுவிழந்து போய் கிடக்கின்ற காரணத்தினாலே, பலகீனமடைந்து போய் கிடக்கின்ற காரணத்தினாலே நாம் பாராமுகமாக இருந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது என்பதாக வீணாக தேடிக்கொண்டிருக்கிறோம். மனநல மருத்துவமனையில வேறொரு வேலையாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ போய் பார்க்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டல்ல சுவரொட்டிகள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த சுவரொட்டிகளை எல்லாம் அப்படியே ஆர்வமா போய் பார்க்கிறாங்க, படிக்கிறாங்க, கிரகிக்கிறாங்க. மன அழுத்தத்திற்கான காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன, சிகிச்சைகள் என்ன? மன தளர்ச்சி, மன எழுச்சி. மன தளர்ச்சியும் ஒரு நோய் தான், மன எழுச்சியும் ஒரு நோய் தான். மன எழுச்சி தன்னை உயர்வாக எப்பொழுதும் கருதுவது, அது மன எழுச்சி, அதுவும் ஒரு நோய் என்பதாக கூறப்படும். அதற்கான அறிகுறிகள் என்ன, காரணங்கள் என்ன, சிகிச்சை என்ன? மன தளர்ச்சி தன்னைத்தானே குறைவாக மதிப்பிட்டுக் கொள்வது, தாழ்வு மனப்பான்மை. அதற்கான அறிகுறிகள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, சிகிச்சை முறைகள் எல்லாம் பார்த்தா எல்லாம் சுன்னத்தான விஷயங்களாக, சுன்னத்தான விஷயங்களாக எதுவெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறதோ அந்த விஷயங்கள் தான் சிகிச்சை முறையில் இருக்கு. இதை ஒரு மனோ தத்துவ நிபுணர் சொல்லும் பொழுது வாயை பிளந்துக்கிட்டு பார்க்குறாங்க. அதே இது நம்ம குர்ஆன் ஹதீஸ் ஆயத்திலிருந்து எடுத்து சொன்னோம்னா வர்றதே ஒன்று லேட்டாக வர்றது, வந்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இல்லாட்டினா தூங்கிடுறது, இல்லாத கவனிக்கிற மாதிரி பார்த்துட்டு வேற பக்கம் சிந்தனையில் இருக்கிறது. அங்கே போனால் அப்படியா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பன்றி காய்ச்சலுக்கு விழிப்புணர்வா இருங்க அப்படின்னு பேப்பர்ல நீங்களாம் பார்த்துருப்பீங்க, கையை கழுவுனா அது இது எவ்வளவோ விழிப்புணர்வு, அப்படி சுண்ணத்தான விஷயம் வேகமா படிக்கிறது. இப்போ இதெல்லாம் செஞ்சோம்னா அதான சுண்ணத்தான விஷயங்கள், அதைத்தானே சொல்லப்படுது. பார்த்தேன், பன்றி காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு அப்படியே பட்டியலிட்டு வரிசைப்படுத்தி போட்டிருக்குது. எல்லாம் சுண்ணத்தான விஷயங்கள். ஆக நம்முடைய நம்பிக்கை பிறருடைய ஆற்றலின் மீது இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் அந்த ஆற்றலை கொடுத்த பேராற்றலான அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை நம்மிடத்திலே பலகீனமடைந்து போயிருக்கிறது.
யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்களாம், யா அல்லாஹ், உன்னிடத்துல ரகசியம் பேசாம இரவு எனக்கு இன்பம் தருவதில்லை. அல்லாஹ்வோட பேசணும், இரவு நேரங்கள்ல அல்லாஹ்விடத்துல ரகசியம் பேசணும், அது பேசாம எனக்கு இரவு இன்பம் தருவதில்லை. படுக்க போறதுக்கு முன்னால அல்லாஹ்வுக்காக இன்றைய நாள் நான் என்ன நற்செயல்களை செய்தேன், என்னென்ன பாவங்கள் இருந்து என்னை நானே தவித்துக் கொண்டேன், நினைத்து பார்க்கலாம் இல்லையா? இதுதான் அல்லாஹ்வோட பேசுறது. அப்படி நம்மளால விரல் விட்டு சொல்ல முடியுமா, இன்றைய நாள்ல நான் என்னென்ன நல்ல காரியம் பண்ணேன், என்னென்ன பாவங்கள் இருந்து அல்லாஹ்வுக்காக தவித்துக்கிட்டேன்? அடுத்து அவங்க துஆவுல எப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க, உன்னை வணங்கி வழிபடாமல் பகல் எனக்கு இனிமை தருவதில்லை, உன்னை நினைவு கூறாமல் உலகம் எனக்கு மனம் பெறுவதில்லை, உனது மன்னிப்பு இல்லாமல் மறுமை எனக்கு நன்மை தருவதில்லை, உனது தரிசனம் கிடைக்காமல் சொர்க்கம் கூட எனக்கு சுகம் தருவதில்லை என்பதாக தன்னுடைய துஆவினுடைய வார்த்தைகள் அமைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வாங்க. யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. இப்ப எந்த அளவுக்கு அவங்க இறை சிந்தனையில மூழ்கியவர்களாக இருப்பார்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முனப்பஹாத் என்று சொல்லக்கூடிய நூலிலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹுப்பிப இலைய தீபு வன் நிசா வ ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா. எனக்கு 3 விஷயங்கள் பிடிக்கும். மனம் கமலக்கூடிய நறுமணம், நற்குணமுள்ள பெண், கண் குளிர்ச்சியை தரக்கூடிய தொழுகை, இந்த 3 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பக்கத்துல இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உண்மைதான், இதே போல எனக்கு 3 விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய திருமுகத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பது, என்னுடைய செல்வம் முழுவதையும் உங்களுக்காக அர்ப்பணிப்பது, என்னுடைய மகள் உங்களுக்கு மனைவியாக இருப்பது, இந்த 3 எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய விருப்பமானது. உமரலத்தில் சொன்னாங்க, உண்மைதான், எனக்கு 3 விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உமரலத்தில் சொன்னாங்க, நல்ல விஷயங்களை ஏவுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும், தீய விஷயங்களை தடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பழைய ஆடைகளை உடுத்துவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பக்கத்தில் இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உண்மைதான், எனக்கு 3 விஷயம் பிடிக்கும். என்ன? பசித்தவர்களுக்கு உணவளிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆடை இல்லாதவர்களுக்கு உடை உடுப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும், குர்ஆன் ஓதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரேஸ்ல குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தானே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க வரலாறுல. இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உண்மைதான், எனக்கு 3 விஷயம் பிடிக்கும் அப்படின்னு. என்ன? விருந்தாளிகள் வந்துட்டு அவங்களுக்கு விருந்து உபசரிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெயில் காலங்களில் நோன்பு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எதிரிகளோட சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களாம், நான் மனிதனாக பிறந்தா எனக்கு கூட 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, வழி தவறிகளுக்கு சரியான வழியை காட்டுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏழ்மையான நிலையிலும் வணக்கம் புரியக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும், யார் குடும்ப சுமையை சுமந்திருக்கிறார்களோ, குடும்ப பாரங்களை எல்லாம் சுமந்து பொறுப்போடு நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அரவணைப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிட்டு, அல்லாஹ்வுக்கு விருப்பமான 3 விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு 3 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய காலகட்டங்களில் தன்னுடைய சக்தி முழுவதையும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணம் செய்வது, தன்னுடைய சக்தி முழுவதையும் அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுப்பது. 2வது, தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்துவது, தன்னுடைய பாவத்தை நினைச்சு வருகிறது அல்லாஹ்வுடைய ஒரு ரசனைக்குரிய ஒரு விஷயம். 3வது, கடுமையான வறுமையிலும் பொறுமை காக்கும், வறுமை வாட்டுகிற பொழுது அவன் பொறுமையை மேற்கொள்வது. இது அல்லாஹ்வுக்கு பிடிச்ச 3 விஷயங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். ஆக இந்த மாதிரியான விஷயங்களில் இன்பம் கண்டார். இதன் மூலமாக அவர்களுடைய உள்ளம் அமைதி பெற்றது. அவர்கள் இதிலே தான் நிம்மதி கிடைக்கும் என்பதாக அவர்கள் நம்பிக்கை கொண்டார். ஆகையினாலே அவர்கள் கவலையற்றவர்களாக, திடுக்கமற்றவர்களாக, எந்நேரமும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படாதவர்களாக அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும்.
நிம்மதியை நாம் தான் தீர்மானித்துக் கொள்கிறோம், அமைதியை நாம் தான் தீர்மானித்துக் கொள்கிறோம். நம்முடைய அளவு கடந்த எல்லை மீறிய ஆசாபாசங்கள் இருக்கிறது, கட்டவிழ்த்து விடுகிறோம். கவலை வராமல் என்ன செய்யும்? எதுல நிம்மதி இருக்குது, எதுல அமைதி இருக்கிறது அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுல நம்ம தவறு பண்றோம், அதை நம்ம கோட்டை விடுறோம். ஆகையினால அதுல நம்முடைய நிம்மதி போறதுக்கு நம்மளே ஒரு காரணமா தான் இருக்கிறோம். அமைதியற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு நம்முடைய வாழ்க்கையாக ஆணையதற்கு நம்ம பாதி காரணமாக இருக்கிறோம். இவர்களுக்கு இந்த மாதிரியான செயல்கள் தான் நிம்மதியை தரக்கூடியதாக இருந்தது என்பதை இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அதுல பிரதானமான ஒரு இபாதத்து தொழுகை. தொழுகை தான் அங்கிருந்து தான் நிம்மதியை ஸ்டார்ட் ஆகுது, அமைதி அங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு ஹதீஸ் தொழுகையை பற்றி சொன்னாங்க. மன் ஹாஃபல் அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானுன் வ நஜாத்தன். யார் தொழுகையை பாதுகாப்பாரோ, தொழுகையை பேணுதலாக கடைபிடித்து வருவாரோ, அந்த தொழுகை அவருக்கு ஒளியாக, ஆதாரமாக யௌமுல் கியாமா மறுமை நாளையிலே ஈடேற்றம் தரக்கூடியதாக ஆகும். வமல்லம் யுஹாஃபில் அலைஹா லம் யகுன் லஹு நூருன் வலா புர்ஹானுன் வலா நஜாத்துன். யார் தொழுகையை பேணி பாதுகாக்கவில்லையோ அது அவருக்கு ஒளியாகவோ ஆதாரமாகவோ ஈடேற்றம் தரக்கூடியதாகவோ ஆகாது. வகான யௌமுல் கியாமா மஅ ஃபிர்அவுன் வ ஹாமான் வ உபய் இப்னு கலஃப். மறுமையிலே ஃபிரௌனுடையும் ஹாமானுடையும் உபய் இப்னு கலஃபோடையும் அவர்கள் எழுப்பப்படுவார்கள், அவர்களோடு இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மது ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபய் இப்னு கலஃப் பக்கா விரோதியாக இருந்தார், மனசாட்சியை கலட்டி வைத்துவிட்டு மனித வாழ்க்கையை வாழ்ந்தவனாக இருந்தார். அப்படிப்பட்ட உபய் இப்னு கலஃப் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னா, நான் ஒரு குதிரையை வளர்த்துக்கிட்டு வர்றேன், அந்த குதிரையில ஏறி வந்து உண்மை நான் கொல்லுவேன் என்பதாக சபதம் பண்ணார். யாரு? உபய் இப்னு கலஃப். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக சொன்னாங்க, அல்லாஹ் நாடினா நானே உன்னை கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்க சாந்தமா. அதுக்கு பிறகு உஹது போர் வந்துச்சு. உஹது போரில் உபய் இப்னு கலஃப் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடுறான், இங்கே இருக்கான். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சுட்டு ரொம்ப நெருங்கி வரும் பொழுது சஹாபாக்கள், நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் நபிகள் நாயகத்தை பாதுகாப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்ந்தார். இதை கவனித்து விட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை விட்டுவிடுங்கள், நெருங்கி வரட்டும் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி உபய் இப்னு கலஃப் நெருங்கி 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 வரலாம். சஹாபாக்கள் வழிவிட்டார். பக்கத்தில் வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் ஒருத்தர் வச்சிருந்த ஈட்டி எடுத்து அவனை நோக்கி விட்டான். அவனுடைய கழுத்தை ஒட்டி ஒரு கீறல் விட்டு சென்றது. கீறல் தான், கழுத்தை வெட்டலை.